Chai with Chitra, Social Talk. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கும் உங்களுடைய சிகிச்சை முறை பலன் அளிக்குமா? சிகிச்சை முறை பலனளிக்கும். அவங்க வரமாட்டாங்க. அவங்க சிகிச்சை கொடுக்க முடியாது. அவங்க வர்ம ஆசானாக முடியாது. வியாதியஸ்தர்கள் குணமாக முடியும். குணமாக முடியும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருட அனுபவத்தில் பல சிக்கலான கேஸில் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். இப்போ ஒரு இளம் பெண் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய மருத்துவ முறைக்கே சவாலாக இருந்த கேஸ்னால் எதெல்லாம் சொல்லலாம்? நிறைய சார், நிறைய. எவ்வளோ சொல்லியாச்சு. நடிகர் சங்கத்தில் 6 நாளும் வந்தது பூரா சவால் தானே. பிசி சார் வீட்டில் 2 நாள் இருந்தது பூரா சவால் தானே. ஆமாம், எல்லாத்தையுமே வந்து ஸ்பாட்லைட் க்யூர் பண்ணியிருக்கேமே சார். எல்லாத்துக்குமே ரெக்கார்டு, எல்லா ரெக்கார்டும் சார்கிட்ட இருக்குது. எல்லாம் ஷூட் பண்ணாங்க. திரைத்துறையில் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள், யாரெல்லாம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க விஷயை தாண்டி? மேக்ஸிமம் எல்லோரும் தான். மேக்ஸிமம் சொல்கிறேன், இன்னாருன்னு பேர் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்கிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டி சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள், நட்பு பாராட்டியவர்கள் அதிக அளவில் இருக்காங்க சார். இப்போ உங்கள்கிட்ட உங்களை நம்பி இது பண்ணுற சிகிச்சைக்கு வராங்க, நீங்கள் பரிசோதித்து பார்க்குறீங்க, உங்களாலேயே இதை வந்து தீர்க்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிப்பாக காலகட்டத்தில் தோணியிருக்காங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த பக்கவாதம் இருக்கு இல்லையா, மூளையில் வந்துட்டு பிளட்டு கிளாட் ஆகிரும். ஸோ அதெல்லாம் லேட் ஆகும். நான் அந்த மாதிரி கேஸில் நான் பார்க்குறது இல்லை. நான் இப்போ எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்னால் பார்க்க முடிந்ததை மட்டும்தான் நான் உள்ளே எடுத்துக்குவேன் சார். இன்னொரு ஓப்பனாக சொன்னாக்க, கர்மா அதிகமாக உள்ள வியாதிகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கர்மா அதிகமாக உள்ள வியாதிகளுக்கு நம்ம சிகிச்சை அளித்து பண்ண முடியாது. அது நான் வந்துட்டு முடிந்தவரை அதை வந்துட்டு முடியாதுன்னே ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன் சார். நான் வந்துட்டு இதை குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே சேர்த்துருவேன். நான் ஆரம்பத்திலேயே குணமாக்க முடியாதுன்னா நான் ஃபஸ்ட்லேயே ஃப்ராங்காக சொல்லிடுவேன். அதுதான் சார். இப்போ வயது காரணமாக கூட பார்த்தீங்கன்னா பல பேரால் நடக்க முடியாது. சரி, அது வந்து முதிர்வு காரணமாக வேறு வழி இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து எலும்பு தேய்மானத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு பல ஆர்த்தோ சர்ஜன் சொல்கிறாங்க. தவிர்க்கலாம் சார், தவிர்க்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அருமையாக கேட்டிங்க சார், சூப்பர் சார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ எங்கிட்ட வந்து தங்குறாங்கல்ல பேஷண்ட்ஸ், கூட அட்டெண்டர்னு வருவாங்க. அப்போ அந்த அட்டெண்டரும் 3 மாதம் கூடவே இருப்பார். அப்போ எனக்கு ஏதாவது இப்போ பண்ணுங்களேன், என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யலையே அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு இது இருக்குது சார், 18 நாள் கோர்ஸ். இந்த 18 நாள் கோர்ஸ் இப்போ யாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாரும் வேணாலும் வரலாம் சார். 18 நாள் வந்து அங்கேயே தங்கிடணும். தங்கிட்டா இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ரெஜிவினேட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடுவோம் சார். ஆமாம், வலி இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வராது வலி. இப்போதைக்கு நல்லா தான் இருக்கீங்க, ஃப்யூச்சரில் தேய்மானம் ஏற்பட போகுது இல்லையா, அது ஏற்படாத வண்ணம் இப்போதே இந்த 18 நாளே சரி பண்ணிடுவோம் சார். முன்காப்பது. ஆமாம், அந்த மூட்டு வலியோ லைஃப்லேயே வராது, இந்த 18 நாள் ட்ரீட்மெண்ட் போதும். இது இல்லாமல் இந்த 18 நாள்லேயே அந்த ராஜ்ய உறுப்புகள் 5 உறுப்பு இருக்கு இல்லையா சார், மூளை, இதயம், நுரையீரல், கிட்னி, லிவர், இந்த 5 உறுப்புகளையும் ரெஜிவினேட் பண்ணி, அதாவது டீடாக்ஸ் பண்ணி, மூளையை விட்டுருங்க, மற்ற 4 உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி அதை ரெஜிவினேட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த 18 நாள் மருந்து அதையும் பண்ணிடுவோம். உள்ளுறுப்புகள் பலமாக இருந்தாக்கவே வியாதி வராது. ஆமாம், ரத்தத்தையும் சுத்தமாக்கிடுவோம். அவ்வளோதான் சார். அப்போது இந்த 18 நாள் என்னோடு கோஆப்ரேட் பண்ணால் அவங்களுடைய 65வது வயசில் 70வது வயசில் இந்த வியாதி வரணும்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தால் கூட, டிஎன்ஏல இருந்தால் கூட எரேஸ் ஆகிடும் சார். அப்படி ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது சார். இப்போ தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்காக உங்களை வந்து பார்க்குறவங்க கூட இருக்காங்களா? இருக்காங்க. அது ஒரு சுவாமி குணமாக்கி அனுப்பிடுவோமே. இப்போ தலைவலி, ஒற்றை தலைவலின்னு வச்சுக்கோங்களேன். ஒற்றை தலைவலிக்கு ஹெவியாக வலிக்கும் போது வந்தாங்கன்னா ஒரே டச்சு, அவ்வளோதான், அப்பயே வலி போயிடும். அடுத்த நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா வர சொல்லுவோம் சப்ஸ்டியூட்டாக. மொத்தம் 3 நாள். அன்றைக்கெல்லாம் தலைவலி இருந்தாலும் இல்லாட்டாலும் வாங்கும்போது இருக்காது, இருந்தாலும் அந்த வர்ம பிரயோகம் கொடுத்து அனுப்புவோம். இந்த 3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டைமில் திரும்ப இந்த கோளாறு வராது சார். இப்போ ஒருத்தர் தலைவலின்னு வராரு, இல்லை ஒரு பிரச்சனைன்னு வராரு, அவர் நீங்கள் இது மாதிரி தொடர்றீங்க, அது சரியாகுது. நீங்கள் உங்களையே பார்த்து இப்போ பிரமிச்சிருங்களா, நம்ம தொட்டோம் இப்படி சரியாயிடுச்சு அப்படின்ட்டு? அது உண்மைதான் சார். அது நீங்கள் சொல்கிறது அருமையாக கேட்டிருக்கீங்க. இது ஏன்னா நான் அப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன், இது குணமாகுமாங்கிறதே கூட எனக்கு சமயத்தில் டவுட்டாக இருக்கும். ஆனால் குணமாயிட்டோம். இது நான் செய்கிறது நான் இல்லை, போகர் சித்தர் செய்கிறார், அவ்வளோதான். நான் செய்கிற ஒவ்வொரு வைத்தியமும் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குறது தான். இப்போ
இப்போ நான் செய்கிறேன் இந்த மருந்து கொடுத்து நான் இதை குணமாக்குறேன்னு இன்னொரு ஆங்கில மருத்துவர் சொல்லக்கூடும். என்னால் நான் அது இல்லை. கை வைக்கிற குணமாகுதுன்னா நான் இப்போ என்ன பண்ண அது குணமானுச்சு எனக்கே தெரியாது. அது போகர் சித்தர் செய்கிற விஷயந்தான். அதனால் ஒவ்வொரு அட்டம்ப்டும் எனக்கு பிரமிப்பு தான். என்ன பிரபலமான மருத்துவர்களே கூட பார்த்தீங்கன்னா பல அறுவை சிகிச்சையில் ஆண்டவன் வேண்டிக்குமா எங்களால் முடிஞ்சதை செய்து மிச்சம் வந்து கடவுள் கையிலன்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலான மருத்துவர்கள். அருமை சார். இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அது மாதிரி தான் சார், இறையருள் தான் சார். அதனால் என்னுடைய ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுமே எனக்கு பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வர்மக்கலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுன்னா இந்தியன் திரைப்படத்தில் தான். அந்த வர்மத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்குது சார், இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த மார்ஷியல் ஆர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தாக்குதல், அதுதான் இந்தியனில் காமிச்சது. இந்தியன் 1ல். ஆமாம், இந்த 2 விட்டுருங்க, 1ல் அந்த தாக்குதல்லாம் உள்ளது தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வர்மக்கலை வந்துட்டு தாக்குதலில் உண்டாகக்கூடிய கோளாறு இருக்குது பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா இப்போ இப்போ நானே இப்போ விலங்கு வரும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது சார். விலங்கு வர்மத்தில் ஒரு 7 மாத்திரை அளவில் தட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதை தட்டினா கரெக்டாக 90ஆவது நாள் ஹார்ட் அட்டாக் ஆகிடும், அது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ இங்கே பாருங்களேன், போகர் சித்தரே ஒடிவு முறிவு சாரி 100 அப்படிங்கிற போகரின் ஒடிவு முறிவு சாரி 100 அப்படிங்கிற பாட்டில் நீ ஒதுங்கி போ மகனே ஒதுங்கி போ, சண்டை வந்தான்னா துஷ்டன் வந்தான்னா ஒதுங்கி போன்னு சொல்கிறார். கிளைமாக்ஸில் 100ஆவது பாட்டு இப்போ சொல்கிறேன், விடாத அட்ரா திருப்பி அட்ராங்கிறார். விட்டுணுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு, ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னென்னா இந்த 7 மாத்திரை அளவுங்கிறது இப்போ நான் ஒரு மாத்திரை அளவு வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு சார். ஒரு மாத்திரையை தாண்டி ஒரு அரை மாத்திரை சேர்த்து அழுத்தணும்னாக்க அது 7 மாத்திரை, அது அட்டாக்குக்கு, அவ்வளோதான். அதுவும் அதுக்கு மேலே இப்போ பலப்பிரயோகம்லாம் தேவையில்லை சார். இங்கே பாருங்களேன், உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசே, இதுதான் மாத்திரை அளவு. அது எப்படி இங்கே பாருங்கள், அப்படி சுன்றம் இல்லையா, இப்போ ஒன்றோட ஒன்றை கொண்டு வைக்கிறோம். உண்ணல், அப்போ 2க்கு அடியில் உள்ள அழுத்த உணர்வு கால் மாத்திரை அளவு. உண்ணல் காலே, அப்புறம் ஊன்றோம், ப்ரெஷர் கொஞ்சம் கூட போகுது, அந்த ப்ரெஷர் அரை மாத்திரை அளவு. அப்புறம் முறுக்குறோம், இன்னும் ப்ரெஷர் கூட போகுது, அந்த ப்ரெஷர் அளவு அமௌண்ட்டு முக்கால் மாத்திரை அளவு. விடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அது முழு மாத்திரை அளவு. உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசே, இவ்வளவு தான். இந்த ப்ரெஷரில் தான் ஆற்றல் பிரயோகம் பண்ணணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்போது இந்த அரை மாத்திரை அளவும் இந்த ஒரு மாத்திரையும் சேர்த்து 1.5 மாத்திரை அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது 7 மாத்திரை அளவு, அதுதான் தாக்குதலுக்கு. அதுக்கு மேலேயும் பல பிரயோகம் தேவையில்லை. இப்போ நல்லா கவனிச்சிங்களேன், விட்டுணுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, இந்தியனில் போடுறாங்க பாருங்க. இது விஷ்ணு முத்திரைன்னே பேர், அதுக்கு பேர் அதான். விட்டுணுவை கூப்பிட்டு, விட்டங்கிறது பரிபாஷை, ஒரு ஸ்பாட்டு, 7 மாத்திரை அளவில் அடிக்க சொல்கிறார். அவ்வளோதான், அது தட்ட சொல்கிறார். தட்டிட்டா என்ன ஆகும், கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு. ஜலமலைன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது உடம்புல. அப்போது அந்த ஜலமலையை தான் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளுக்குமான ஜங்ஷன் கட்டு, அது கட்டு விட்டுரும். கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு, கீழே விழுந்துருவான். ஆமாம், இதை போட்டு 7 மாத்திரை அடிச்சிட்டா கீழே விழுந்துருவான். அப்போ கழுத்துக்கு கீழே உணர்வு போயிடும். கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு. ஆமாம். இப்போ கழுத்தை திருப்ப முடியாது, கான்சியஸ் இருக்குது, கழுத்தை திருப்ப முடியாது. இப்போ என்ன பண்ணுவான், யாராவது காப்பாற்ற வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் அப்படியே சுற்றுவான். அப்போது வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, கண்ணில் உள்ள நட்சத்திர கால வர்மத்தில் வாசின்னு இருக்குது, அதை டச் பண்ணோம்னாக்க கண் இருட்டிடும். ஆமாம், ரைட்டு. இப்போ கண்ணு போயிடுச்சு, கண்ணு தெரியலையா, அப்போ என்ன பண்ணுவான், கத்தி ஊற விட்டுவான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, கண்ணு உடம்பு தான் அசைக்க முடியாத. அப்போது வெயிட் பண்ணு, ஊர் கூடட்டும். உன்னுடைய வல்லமை என்னன்னு ஊரானுக்கு தெரியாது, ஏன்னா அதே ஊரில் இருக்கிற உன்னைய தெரியாது. அதனால் தெரிஞ்சுக்கட்டும், இவ்வளோ பெரிய மலையவே சாச்சிட்டானே இவன் அப்படின்னு தெரியட்டும், கத்த விடு, கத்தட்டும், வெயிட் பண்ணு. எப்போ இவன் விற்குவான், அந்த அப்படின்னு விக்கல் வரும். அந்த விக்கல் ஆரம்பிச்சிட்டுனா அவனுக்கு ஆவி தொக்கிட்டுன்னு அர்த்தம், உயிர் பிரிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு, அடங்கல் பிரயோகம், திறவுகோல் பிரயோகம் பண்ணி மீட்டு துரத்தி விடு. அவன் எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாமே திரும்ப ரெக்கவர் ஆகிடும்.
திரும்ப உயிர் பெற்றிடலாம். ஒரே செகண்டில் எல்லா உணர்வும் வந்துடும், கண்ணு தெரியும், எல்லாம் வந்துடும். நிற்பானா நிற்க மாட்டான், ஓடிடுவான். இப்போ பாருங்க, விட்டு நுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு, வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு. இந்த தாக்குதல் வந்துட்டு அடிபட்டாச்சுன்னா அது சம்பந்தமான வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போ 90 நாளில் சாகடிக்கிறது இருக்குது. அந்த ஆள்காட்டி விரலை கொக்கியாக்கி பின்னாடி முதுகில் பூநூல் வரும்னு இருக்குது. அந்த கரெக்டான ஸ்பாட்டில் ஒரு ஏறு மாத்திர அளவில் கொக்கியை உள்ளே இறக்கி தூக்கணும்னாக்க ஒரு ஒரு விஷ வண்டு கடிச்சது போல் சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஒரு 90 நாளில் அவர் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நல்லா தான் இருப்பார். கரெக்டாக 90ஆவது நாள் உயிர் பிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. உரோதர வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. அந்த உரோதர வர்மத்தில் தட்டினோம்னாக்க கை இப்படி நின்றும், அவ்வளோதான். இங்கே கிராக் ஆகிடும். இல்லை கிராக்காக அது வர்ம அடித்து ஒரு வாட்டி அடித்து பரிசோதனை பண்ணோம்னாக்கா அது பலகீனம் தான், மீட்டாலும் பலகீனம் தான். அது பழைய அளவுக்கு முழுசாக தான் திரும்ப முடியாது. இர்ரிப்பேரபிள் லாஸ் தான். இப்படி ஆயிடும். 3 இரவு 3 பகல் இப்படியே வச்சுருந்தா உயிர் போயிடும் சார். இப்படியே தான் படுக்கணும், இப்படியே தான் எந்திரிக்கணும். 3 இரவு 3 பகல் உயிர் போயிடும். அப்படி டிசைனாக அவனை தொந்தரவு தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இப்போ இந்தியன் படத்தை பார்த்தபோது இந்த வர்ம கலையை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. ஆமாம் சார். பட் அதுவே இந்தியன் 2 திரைப்படத்தை பார்க்கும்போது வர்ம கலையில் ஆள் பொம்பளை மாதிரி மாறுறாரு, இது போலலாம் காட்டினாங்க. அதெல்லாம் சாத்தியமா? இல்லை சார். இல்லை சார், தவறாக சித்தரிக்கப்பட்டது. உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது? அது சார் இந்தியன் 2 பார்த்து இல்லை, இப்போ வர்ம கலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்போ அதீத கற்பனை, உண்மை இல்லாத துளியும் இல்லாத கற்பனை. இப்போ உங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் இந்த கலையை கற்றுக்குறாங்க? இதில் வந்து இது போன்ற கலைகளை கற்றுக்கிறதுக்கு எந்த அளவு ஆர்வம் இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட? நிறைய ஆர்வம் இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 50 பேரை உருவாக்கியிருக்கேன். அருமை. உருவாக்கியிருக்கேன். இப்போதைக்கு அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு நேரமின்மையின் காரணமாக நான் இப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறத மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இளைஞர்கள்ட்ட ஆர்வம் நிறைய இருக்குது சார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்கிட்ட என்கொயரிலாம் நிறைய வரும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். அநேகமாக இன்னொரு ஓராண்டு கழிந்த பிறகு, இப்போ ஏன்னா என் பொண்ணு இப்போ ஆயுர்வேதா இன்டர்ன்ஷிப்பில் இருக்குது. இன்னொரு 6 மாதத்தில் இன்டர்ன்ஷிப் முடிச்சு வந்துடும். வந்துச்சுன்னா பொறுப்பை அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பாதி என் பொண்ணுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அப்போது நான் மீண்டும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சொல்லிக் கொடுப்பதனால சார் வைத்திய கலை மிகுது ஒன்று, நோயற்ற சுகவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு போய் சேருது. அது இன்னொன்று சார், இதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகுந்த ஒழுக்க சிலர்களாக இருப்பாங்க. பாவம் செய்ய மனதாலும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது சார். செயல் விளைவு தத்துவம், நீ இதை செஞ்சுன்னா பொதுவாக அந்த வர்ம கலையை கற்றுக்கிறவங்களா, வர்ம குண சிகிச்சை முறையை கற்றுக்கிறவங்களா? எல்லாமே. இப்போ நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்டுமே கற்றுக்கிட்டாங்கன்னா முறைப்படி கற்றுக்கொண்டவர்கள் அதை துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டாங்க. எளியவர்களை போய் தாக்க மாட்டாங்களே. ஆமாம், தாக்க மாட்டாங்க. கராத்தேவா அதான் சொல்லுவாங்க, தற்காத்து கொள்வதற்கு தானே தவிர தாக்குதலுக்கு இல்லை, தற்காத்துக்கொள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல போதிக்கப்படக்கூடியதே இயற்கையின் இயல்பு ஊக்க நியதி, அடுத்தது செயல் விளைவு தத்துவம். இது ரெண்டையும் அவங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. புரிஞ்சுட்டா அதுலேருந்து மீளவே முடியாது. அந்த 2 சட்டத்துக்கு தாண்டி மீளவே முடியாது. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம் அத்தனையுமே யாரோ கொடுத்ததில்லை, நம்மளாக வாங்கிட்டது தான். அப்போ நமக்கு துன்பம் இல்லாமல் சுகவாழ்வு வாழணும் அப்படின்னா வாழலாம். எப்படி வாழலாம்? ஒரே விஷயந்தான், எண்ணம் சொல் செயல் 3லையும் பாசிட்டிவ். உங்களை போன்ற வர்மக்கலை மருத்துவர்கள் இந்தியா முழுமைக்கு இருக்காங்களா, இல்லை தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கா சார்? வர்மக்கலைங்கிறது தமிழ் கலை சார். தமிழ்கலை 18 சித்தர்களும் தமிழ் சித்தர்கள். அதில் ஒருத்தர் மட்டும் போகர் சித்தர், அவரும் சீனாவில் பிறந்தவராக இருந்தாலும் அவரும் தமிழ் பற்றி கற்றுக்கொண்டு முருகன்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு அப்போது அவரும் தமிழர் ஆகிட்டார். வேணால் சீன தமிழராக சொல்லலாம். அதாவது வர்மக்கலைங்கிறது தென்னிந்தியான்னு சொல்லாதீங்க, தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவம் தான் கேரளாவில் அது போற்றி பாதுகாக்கப்பட்டது. தமிழர்கள் ஏனோ மறந்து போனார்கள், அவ்வளோதான். திரும்ப கேரளாவிலேருந்து வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆர்ஜின் தமிழ் தான்.
தமிழ் மருத்துவ சித்தர்களான 18 சித்தர்கள் தான். இது போன்ற மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதில் இறையருள் பெற்றவர்கள் எத்தனை பேருங்கிறத போய் பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அது எல்லா டாக்டருக்குள்ள மாதிரி மருத்துவர் நிறைய பேர் இருந்தாலும் சில பேர் கைராசி. அவ்வளோதான் சார். அதே தான் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. சுகமே சொல்க சார்.